போக வேண்டாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணு. வாங்க மீனா. சார் பூ கொண்டு வந்திருக்கீங்க. இல்ல சார். நாளையில இருந்து தான கொடுக்க சொன்னேன். சார் நான் பூ கொடுக்க வரல சார். அப்புறம் என்ன விஷயம்? இவன் என்னோட வீட்டுக்காரரு. சார் உங்களுக்கு சார் பேர் முத்து, நான் கார் டிரைவரா இருக்கேன் சார். ஸ்கூல் கிருஷ்ணா பையன் படிக்கிறாங்க சார். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் அவன் பாட்டி எங்க ஊர் பக்கத்துல தான் சார். அப்படியா? கிறிஷ் இப்போ சார் நம்ம ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்துட்டான், எங்களுக்கும் தெரியும் சார். சார் இப்போ கிருஷ் எங்க கூட தான் இருக்கான். அப்படியா? தேங்க் காட். அவனை காணோம்னு காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அது தெரியும் சார். தெரிஞ்சனால நாங்க ரெண்டு பேரும் நேர்ல பார்த்து சொல்லலாம் வந்தோம். அவனுக்கு எதுவும் ஆகலையே? நல்லா தானே இருக்கான்? அவன் எதுவும் இல்ல சார், நல்லா தான் இருக்கான். ஸ்கூல்ல இருந்து ஓடி போன பையன் உங்க கூட எப்படி கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே? சார் இல்ல சார், அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் சார். நான் வீட்லயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு வந்தோம் சார். எனவே ரிஸ்க் எதுவும் ஆகல. காலையில இருந்து அவனை தான் ஆளுங்களை விட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். கிறிஷோட கார்டியன் இங்க தான் பக்கத்துல எங்க போயிருக்காங்க. இருங்க நான் உங்களுக்கு சொன்னேன். சொல்லுங்க சார். மேடம் கிறிஷ் கிடைச்சா மேடம். அப்படியா? கிருஷ் கிடைச்சிட்டானா? இப்போ எங்க இருக்கீங்க? இங்க பக்கத்துல தான் இருக்கேன். உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க. சரி சார், நான் வரேன். என்ன ஆபீஸ் ரூமுக்கு வர சொல்றாரு. எனக்கு புரியுது, அவன் முத்து மீனா கிட்ட தான் இருக்கான். எப்படி அவங்க கிட்ட போயிருப்பான்? அது சம்பந்தமா பேசிட்டா அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி நீ போ. மீனா என்ன பாத்துக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் உன் ஃப்ரெண்ட் தெரியும்ல. ஆமா, ஆனா இப்ப வேற வழி இல்ல. சரி நான் பேசுற சொல்லு.